சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு கடந்த 7/12/2025 அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். வாங்க, தமிழ் சித்தர் பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு பழமையான ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். தண்ணீரை மருந்தா மாத்துறது. சாதாரண தண்ணிய வச்சு நோய்களை தடுக்க முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. முடியும்னு சொல்றாரு தேரையர் சித்தர். அவரோட பண்டைய போதனைகள்ல இத பத்தி சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற இந்த மந்திர நீர் மருந்து எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முறைக்கு 4 முக்கியமான விஷயங்கள் தேவை. அது என்னன்னு பாப்போம். முதல்ல ஒத்த கால்ல நின்னு உள்ளங்கையில தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆனா இதுல அசல் ரகசியமே சுவாசத்துல தான் இருக்கு. அத சரியா கட்டுப்படுத்தணும். அதாவது 3 விதமான காத்து அந்த தண்ணியில படணும். வாயிலிருந்து வர காத்து, அப்புறம் 2 நாசில இருந்தோம். வலது இடது சுவாசத்தை மாத்தி மாத்தி எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரகசிய நுட்பம்னு சித்தர் சொல்றாரு. இந்த செயல்முறை முடிஞ்சதும் அந்த தண்ணி சக்தி வாய்ந்ததா மாறிடும். அதை அப்பவே குடிச்சிடணும். சரி, இது எப்படி வேலை செய்யுது? தண்ணி தான் மருந்தா இல்ல வேற எதுவும் இருக்கா? இங்க பாருங்க, தண்ணிங்கிறது வெறும் ஒரு பாத்திரம் மாதிரி தான். உண்மையான மருந்து மந்திரம் தான். சித்தரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா மந்திரம் தான் மருந்தா செயல்படுது. அப்போ இதோட நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நோய் தடுப்பு. முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது நோய்களை வராம பாதுகாக்கிற ஒரு முறை, வந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இல்ல. இந்த மந்திரம் புனித துளசி செடியில இருந்து வந்ததா சொல்லப்படுது. இந்த அறிவை பகிர்ந்துக்கிறது ஒரு புண்ணியமான செயல். வாங்க, இந்த சித்தர் முறையோட முக்கிய குறிப்புகளை ஒரு தடவை பார்த்துடலாம். தேரையர் சித்தரோட இந்த ஒரு ரகசியமே இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்ம பண்டைய ஞானத்துல இன்னும் என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்கோம்?